ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வச்சுக்கிற மல்லிகைப்பூ செடி இலைகள் மட்டும் வளர்ந்து பூக்கள் வரவில்லையா? அப்படின்னா இந்த 5 உரங்கள சரியான முறையில, சரியான அளவுல கொடுத்து பாருங்க. உங்க செடி வந்து பூக்களால நிரம்பும். வாங்க அந்த 5 உரங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். முதல்ல மாட்டுச்சாணம். மாட்டுச்சாணம் தான் மல்லிகையின் முதல் நண்பன்னு சொல்லுவாங்க. மாட்டுச்சாணத்த எப்படி குடுக்கணும்னா, மாசத்துக்கு ஒரு முறை மண்ண லேசா கிளறி விட்டு, ஒரு கைப்பிடி இல்லன்னா 2 கைப்பிடி அளவு போட்டு தண்ணி ஊத்துனா போதும். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் வளர்ச்சிய அதிகரிக்கும். புதிய கிளைகள வந்து உருவாக்கும். பூக்களோட எண்ணிக்கைய அதிகரிக்கும். அடுத்த உரம் வந்து வெர்மி கம்போஸ்ட். மண்புழு உரம் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கு வந்து நிறைய இருக்கு. அத வந்து 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு வந்து செடிய சுத்தி போடலாம். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் வளத்த வந்து அதிகரிக்கும். பூ மொட்டுக்கள் அதிகமாக உருவாகும். செடியோட ஆரோக்கியத்த அதிகரிக்கும். அடுத்த உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோல் உரம். மல்லிகைப்பூ செடிக்கு வந்து பொட்டாசியம் மிக முக்கியம். அத வந்து இயற்கையா வழங்கும் சிறந்த உரம் வந்து வாழைப்பழத்தோல். அத எப்படி தயாரிக்கிறதுன்னா, வாழைப்பழத்தோல சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி 2 லிட்டர் தண்ணீல 2 நாள் ஊற வைக்கணும். பிறகு அந்த தண்ணீர வடிகட்டி செடிக்கு ஊத்தலாம். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பூக்கள் வரும். பூக்கள் எல்லாமே பெரிய பெரிய பூக்களா வரும். நீண்ட நாட்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். அடுத்த உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை பிண்ணாக்கு கரைசல். இத வந்து தோட்டக்காரங்களோட ரகசிய ஆயுதம்னு சொல்லுவாங்க. இது எப்படி தயாரிக்கிறதுன்னா, 100 கிராம் கடலை பிண்ணாக்க எடுத்து 1 லிட்டர் தண்ணீல 2 முதல் 3 நாள் வந்து ஊற வைக்கணும். பிறகு வந்து 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து பயன்படுத்தணும். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் வந்து வெடித்து பூக்கும். செடி வந்து வேகமாக வளர்ச்சி அடைய உதவும். புதிய கிளைகள வந்து உருவாக்கும். அடுத்த உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன் மீல். பாஸ்பரஸ் சத்து வந்து இதில அதிகமாக இருக்கும். இத எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு முறை 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பயன்படுத்தணும். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள வந்து வலுப்படுத்தும். பூ மொட்டுக்கள வந்து அதிகரிக்கும். தொடர்ந்து வந்து பூக்கள் கொடுக்கறதுக்கு உதவும். அடுத்த உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓடு. முட்டை ஓட்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால, முட்டை ஓடுகள வந்து நல்லா காய வச்சு, பொடியாக அரைச்சு, மாசத்துக்கு ஒரு முறை மண்ணுல கலந்து விடலாம். அதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடியோட வளர்ச்சிய மேம்படுத்தும். இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கறதுக்கு உதவும். மல்லிகைப்பூ செடி அதிகமாக பூக்கறதுக்கு இந்த 5 விஷயங்கள மறந்துடாதீங்க. தினமும் 5லேருந்து 6 மணி நேரம் அதுக்கு வெயில் தேவை. மல்லிகைப்பூ செடிக்கு நல்ல சூரிய ஒளி வந்து கிடைக்கணும். அப்புறம் 2வது வந்து அதிக தண்ணீர் ஊற்ற வேணாம். மண்ணு ஈரமாக இருந்தா போதும். அதிக தண்ணீர் வந்து வேரழுகல வந்து ஏற்படுத்தும். 3வது காஞ்ச பூக்கள அகற்றுங்க. இதனால வந்து புதிய மொட்டுகள் வந்து விரைவா வரும். 4வது கிளைகள அவ்வப்போது வெட்டுங்க. ப்ரூனிங் செய்வதா புதிய கிளைகள் வந்து உருவாகும். 5வது 15 நாளுக்கு ஒரு முறை உரம் கொடுங்க. தொடர்ச்சியாக உரம் கொடுத்தால் தான் பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க செடியில எப்பயுமே பூக்கள் இருந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.